சாட்சாத் பரபிரம மகேஸ்வரா தஸ்மகே ஸ்ரீ குருவே குரு நமக. சிவசிவா சிவசிவா திருச்சிற்றம்பலம். ஐயா, போகர் காலத்துல நிறைய அந்த ஏரியா பூராவும் கொங்கு மண்டலம் ஃபுல்லா அவருடைய கால் படாத இடமே இல்லை, அவர் மிதிக்காத இடமே இல்லை. இந்த நாடு கூட சுத்தி இருக்கிறார். அவர் ரசமனை உதவியால் வச்சு போகாத தேசங்கள் கிடையாது. எல்லா தேசத்துல அவர் பார்த்த கொண்டு காட்சிகளை சொல்றாரு. ஒவ்வொரு காட்சியும் பார்த்தா பிரமிச்சு போகக்கூடிய அளவுக்கு சொல்லியிருக்கிறார். அது எப்படி தெரியுமா? மனசுல பலவிதமான மனுஷங்க இருக்காங்க. வாழ் இருக்கிற மனுஷங்க இருக்கிறாங்க, குதிரை முகம் கொண்டவர் இருக்கிறாங்க, பச்சை முகம் கொண்டவர் இருக்கிறாங்க. இப்படி பலதரப்பட்ட மனிதர்களை பார்த்து அவங்ககிட்ட பேசி அவங்ககிட்ட என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அதை கேட்டு அதே ஒரு சாஸ்திரமா எழுதியிருக்கிறார். இன்னும் நாள் நான் பார்த்தேன், இந்த மாதிரி பண்ணினேன். அது ஜாஸ்தியா நம்ம இருந்தது தமிழ்நாட்டில் புதியமலையும் சதுரகிரியிலையும் பழனின்னு கொஞ்ச நாள் இருந்திருக்கிறாரு. அப்போ பழனியில் இருக்கும்போது தான் அப்போ கையிலேக்கு போய் திரும்பி வரும்போது அம்மா கிட்ட கேட்டிருக்காரு, அம்மா மக்கள் எல்லாம் நோய் பிணையில இருக்கிறாங்களம்மா, நீ ஒரு வகை சொல்லலாமல்லம்மா, நம்ம கொடுக்குற மருந்து அப்பப்போ நம்ம செஞ்சு கொடுத்துட்டே வர்றோம், இதுக்கு என்னம்மா வழின்னு சொல்லும்போது தான் அந்த அம்மா சொன்னா, அப்படி நீ மயில் வாகனம் போய் பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எங்கம்மா இருக்கிறாரு? பழனின்னு சொல்லி இருக்கும்பா, அந்த இடத்துல போய் பார், பழனிக்கு போய் சேரு. பழனிக்கு இங்கே கன்னிவாடின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊர்ல தான் போகிற வெறுதானம் இருந்துருக்கிறாரு. அங்கே ஒரு குகை இருக்குது, அந்த குகையில நிறைய வேலை செஞ்சிருக்கிறாரு. அங்கே கிராமங்கள்லாம் பக்கம் பக்கமா இருக்காட்டி அங்கெல்லாம் போய் சில வேலைகளை பண்ணி கொடுத்து அவங்களுக்கு அந்த மக்களை மகிழ்ச்சியாக வச்சுட்டு இருந்திருக்காரு. அப்போதான் அகத்தியர் அந்த இமைக்கு போய் திரும்பி வரும்போது போகா பார்த்து, ஐயா போகா, நீ சித்தி விளையாட வந்தவனல்லப்பா, நீ ஒரு சித்தன், உன்னுடைய வேலையை முடிச்சுட்டு காலகாலத்தில் இங்கே புதையைக்கு சேருன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அப்புறம் அப்போதான் அங்கே இருக்கும்போது தான் பழனி கோயில் கட்ட ஆரம்பிச்சாரு. அவருக்கு 64 சிசிமார் இருந்தாங்க போகருக்கு. அப்போ அந்த போகர்களுடைய சிஷன்ல பேர் தான் கோரக்கரும், புலிப்பாணியும், இவர் கொங்கணவரும். கொங்கணவர் இவர் கோயம்புத்தூர்ல இருந்தவர். கோயம்புத்தூர் சின்ன சிற்றூர்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா இந்த விக்கிரங்கள் செய்கிற வேலையை, ரிப்பேர் பண்ணி கொடுக்குற வேலையை, விக்கிரங்கள் சிலைகள் செஞ்சு சிப்ப வேலைக்காரங்க. அப்போ செஞ்சிட்டு இருக்கும்போது பானை சடுவும் எல்லாமே செய்வாங்க. அப்போ செஞ்சுட்டு ஒரு நாள் இந்த மாதிரியா ஒரு ஊருக்கு போயிட்டு இருந்திருக்காரு, ஒரு கிராமத்துக்கு. அந்த கிராமத்துக்கு போகும்போது போகர் அந்த இடத்துல ஒரு மரத்து நிழல்ல போய் 2 பேர் சந்திக்கிறாங்க. இது என்னப்பான்னு கேட்டிருக்காரு. ஐயா, எங்க அப்பா இந்த கண்ணார் வேலை செய்வாரு, அவருக்கு சில பாத்திரங்களை செஞ்சு அந்த கிராமத்துல ஒரு பெரிய வீட்டுக்கு கொடுக்குறதுக்காக நான் போயிட்டு இருக்கேன் ஐயா, ஏன் பசிக்குதான்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆமா பசிக்குது, நீ என்ன வச்சிருக்கிற? சாப்பாடு இருக்குது, சாப்பிடுங்க. சாப்பிட்ட உடனே போகர் சாப்பிட்டுட்டு கேட்டிருக்காரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. நான் இது மாதிரி சாமி சிலையை வார்ப்போம், எங்கள் குடும்பம் சாமி சிலையை வார்க்கிறது தான், சிற்பி குடும்பம் தான். நான் இங்கே போயிட்டு இருக்கிறேன், போய் பாத்திரத்தை கொடுத்துட்டு வர சொன்னாலும் கொடுக்க போகிறேன். நீ என்ன சித்தனை போல நீ எப்போதும் பார்த்தாலும் நீ எங்களுடைய யாபத்தில் இருக்கிறிய, நீ அந்த பானையை நீ என்ன சரி பண்ண போறேன்னு கூட ஐயான்னு சொல்லிட்டு அந்த பானையை அந்த இடத்துல போட்டு அவர் கேட்டியா போகருடைய காலை பிடிச்சிட்டாரு. பிடிச்சோன்னா அவர் ஜீங்கன்னு மேலே போயிட்டாங்க. போனால் போக 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 அவரு ஒரு பெரிய மலைக்கே போயிட்டாரு. அப்போ அந்த மலையில கொண்டு போய் கீழே இறக்கி இருக்கிறாரு. இறக்கணுன்னு உனக்கு இப்போ சந்தோஷமானு கேட்டிருக்காரு. இது எப்படி உங்களால செய்ய முடியுது? அதுதான் பழகதான் வரும். சிற்பங்கள் எப்படி செய்யறியோ அதே மாதிரி பழகதான் வரும். இந்த ஞானம் வேணும், இதுக்கு செய்யக்கூடிய மருந்து ஊப்பொருள் வேணும். அப்படி செஞ்சு உட்கொண்டாதான் இது மாதிரி நம்ம பறக்க முடியும். பறக்க சக்தி சும்மா வந்துடாது அப்படின்னு சொல்லி உங்ககிட்டே ஒன்று இருக்குது, அதை நீ பிடிக்கணும். அது பிடிக்கிறதுக்கு உண்டான வகையை நான் சொல்லித்தரேன், இது மாதிரி செஞ்சுட்டு வா, உனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு ஐயா. அப்புறம் அப்போ இருந்ததான் கொங்கணவர் அவர் பின்னாடியே தொடர்ந்தார். அவர் பின்னாடி தொடர்ந்து அங்கங்கே இதுக்கு சதுரகிரிக்கு போய் புதியமலைக்கு போய் புதியமலையிலேருந்து பழையபடி பழனிக்கு வந்திருக்காங்க. இப்படி 3 சிசையங்கிட்டு ரொம்ப கரெக்டாக கரூராரும் இவர் புலிப்பாணி கூட பழனி கட்டணும்னா பழனிலேயே கொடுத்துட்டாரு. இவர் கரூராரும் கொங்கனாரும் கூட இருந்தவர். இது மாதிரி அந்த இதுல அந்த கன்னிவாடி பக்கத்துல இருக்கும்போது, அந்த மலையில இருக்கும்போது தான் இவருக்கு ஒரு ஆசையா இருக்கப்பா, அதை நீங்க நிறைவு படிக்கணும்னு சொன்னோன்னு, நான் சொல்ல மாட்டேன் நீ பண்ணுன்னா போயிருக்காங்க. போய் எங்க 14 லோகத்தையும் சில ரசமணி உதவினாலும் சுத்தி பார்த்துருக்காங்க. எங்கேயுமே அவர் தேடின பொருள் கிடைக்கல. ஒரு கல்ச்சலையே பெண்ணாக்கி கூட்டு வந்திருக்காங்க.
அப்போ பொண்ணாக்கி கொண்டு வந்தோடனே அந்த இடத்துல இறக்கி விட்டுருக்காங்க. அந்த அம்மா வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ அவர் பார்த்துருக்காரு. பார்த்த உடனே அவரை பார்த்து அந்த அம்மாவை பார்த்துட்டே இவர் விடிய விடிய உட்காந்து இருக்காரு. அவ்வளோ அழகான பொண்ணு. அந்த பொண்ணு வந்துட்டு இது எதுக்காக சொன்னா ஒரு அம்மனுடைய சிலை வடிக்கணும், அதுக்காக தான் அந்த அம்மாவை கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க. வந்து பார்த்தோன்னே வழிக்கு வந்து போய் விட்டுட்டு வாங்கன்னு இருக்காரு. விட்டுட்டு போகணுன்னா கொண்டு போய் விட்டுட்டு வந்துருக்காங்க. 2 பேரும் விட்டுட்டு வந்துருக்காங்க. அப்போ கேட்டிருக்காரு, ஏப்பா குங்கனவரு, நீ இது மாதிரி ஒரு கல்ச்சிலையை கொண்டு வந்து என்கிட்ட காட்டி மயக்கிட்டேயே, நீ என்னை காட்டி பெரிய குருவை மிஞ்சிய சிஷியன் ஆகிட்டியப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்துட்டு 2 பேர்த்தையும் கூப்பிட்டு இது மாதிரியா என்னுடைய குரு காலங்கிநாதர் போய் பாருங்கன்னு சொல்லி கைலாச மலைக்கு அனுப்பிச்சி வச்சாரு. அப்போ அனுப்பிச்சி வச்சு 2 பேரும் அங்கே போய் இருந்திருக்கும் போது இவர் கோரக்கரை மட்டும் இங்கே இருந்துட்டார். கரூராரும் கொங்கனவரும் 2 பேரும் கைலாசம் போனாங்க. அவங்க கைலாசநாதருடைய அருள்வாக்கு பெற்றவங்க 2 பேரும். இவரும் கோரக்கரும். அப்புறம் 2வது வந்து இவருக்கு வந்து சைனா போகும்போது கோரப்பூரில் போய் சமாதியாகி கூடயே 2 பேரும் போய் அங்கே இவர்கிட்டே போயிட்டாங்க. சைனாவுக்கே போயிட்டாங்க 2 பேரும். போய் வெகு காலம் இருந்துட்டு இவர் கோரக்கர் திரும்பி வந்துட்டாரு. திரும்பி வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் போகர் போய் அங்கே போய் 2 நாள் இருந்துட்டாருன்னு சொல்லிட்டு இவர் ஒரு நாள் வந்துட்டு திவ்யதேசில் பார்த்துருக்காரு. போகர் வந்து ரொம்ப கஷ்டமாக உடம்புக்கு முடியாமல் இருந்திருக்கிறாரு. ஆகா, நம்ம குரு உடம்புக்கு முடியலன்னு சொல்லி இங்கேருந்து ரசமணி உதயம் 2 மணி ரசமணி செஞ்சு எடுத்துட்டு கவன மார்க்கில் பறந்து போயிருக்காரு. போய் போகருக்கு கொடுத்து திருப்பி இங்கே பழையபடிக்கு கூப்பிட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து அங்கே தான் கன்னிவாடி மலையில் வந்து அவருக்கு வைத்தியம் பார்த்து திருப்பி அதே மாதிரி காயங்களை உடம்பை ஏற்றி அப்புறம் ரெண்டாவது தான் அவங்க வந்துட்டு வேர்மலையில் போய் தவத்துக்கு போனாங்க. 2 பேருமே தவத்துக்கு போயிட்டாங்க. அங்கே தவத்துக்கு போகிற காலத்தில் தான் கோரக்பூரில் அங்கே போய் தங்கிட்டார். அவர் வந்துட்டு சமாதி ஆகிட்டார். சமாதி ஆகி 2வது கூப்பிட்டு போயிட்டார். 2 பேரும் அவர் தான் கலியுக லாஸ்ட்டில் நாங்கள் வருவோம், பனிலிங்கம் எப்போ தோணுதோ இமயமலையில் அப்போ நாங்கள் வருவோம்னு சொல்லியிருக்காங்க. பனிலிங்கம் தோண்டிருச்சு. அவங்க சொன்ன சாஸ்திரங்கள் இப்போ கரெக்டாக இருக்குது. அவங்க வந்து பிறப்பெடுத்திருப்பாங்க. கட்டாயம் நம்மெல்லாம் அவங்கள ஒரு நாளைக்கு நம்ம பார்ப்போம். நம்மளை வந்து அவங்களுடைய சாஸ்திரம் படிச்சுட்டு இருக்கிறதுனால நம்மளை பார்க்காம போக மாட்டாங்க. அவங்க பல ரூபம் எடுத்து நம்மக்கிட்ட வந்து சேருவாங்க. அவங்க சாஸ்திரம் நம்ம வச்சுருக்கிறதுனால நம்மக்கிட்ட வருவாங்க. கட்டாயம் அவங்கள சந்திக்கலாம். சந்தித்து நம்மளுக்கு நன்மையே செய்யலாம். நம்ம நன்மையே செய்யலாம். தீமை மட்டும் பண்ணிடாதீங்க. இந்த மந்திரம் சொல்கிற காலத்தில் ரொம்ப கஷ்டம் வருதுன்னு சொல்லி ஒருத்தன் வந்து நம்மளை வஞ்சிக்கிறான்னு சொன்னாலே வந்துட்டு அது வந்துட்டு அவனுக்கு உடம்பெல்லாம் புழுவாயிரும். அந்த மாதிரி தான் இந்த மந்திரங்கள்லாம் வந்துட்டு நம்ம வாய் திறந்து யாரையும் திட்டக்கூடாது, யாரு கூடயும் பேசக்கூடாது. என்ன இப்படி யோக பலன்களெல்லாம் அழிஞ்சு போயிடும். வந்துட்டு ரொம்ப இதெல்லாம் பண்ணணும். அதான் சொல்கிறேன், பாவத்துக்கு பழியும் கிடைக்கும். பாவம் பண்ணிடாதீங்க. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். அதுக்காக தான் இத்தனை இதையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கு. ஒவ்வொரு கதையாக சொல்லிட்டு வர்றேன். இது மாதிரியே வந்துட்டு அந்த பாவம் என்று செஞ்சால் நம்மளை மட்டும் விடாது, நம்ம சங்கதிக்கே பாதிக்கும். பாவம் செஞ்சோம்னா அந்த பாவம் மட்டும் செய்யாமல் புனிதனாக இருந்து வாழ்ந்து மோட்ச நிலைக்கு போய் சிவனோடு சிவன் கலக்கிறதுக்கு அருள் புரிவார் சிவபெருமான். இது நான் சொல்கிற மந்திரத்தை நீங்கள் வந்து கவனமாக கேட்க. இது 7ஆம் தேதி இந்த மந்திரத்தை சொல்கிறேன். கவனமாக கேட்டுக்குங்க. நல்ல முறையாக நீங்கள் பலன் கொடுக்கும். ஓம் ஐயும் ஆனா போடணும். ஐ யும் யும் யூ யும் ஐயும் சிவம் சி யுவ் சிவ் அப்படி போட்டு அந்த எழுத்தை மட்டும் நீங்க கவனிக்கணும். நமகா ஐயும் சிவும் நமகா. ஓம் ஐயும் சிவும் நமகா. இதை வந்து இந்த உச்சரிப்பை வந்து கரெக்டாக சொல்லுங்க. யூ சிவு சிவு லாஸ்ட். ஐயும் ஃபர்ஸ்ட் ஆ போடணும். இது வந்து ஐ கிடையாது. ஐயும் சிவும் நமகா. ஓம் ஐயும் சிவும் நமகா. இந்த கவனிக்கணும். இந்த என்னுடைய வாயும் கவனிக்கணும். நீங்க வந்து வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த மந்திரத்தை சொல்லி வர காலத்துல நல்லா இருக்கும் ஐயா. இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. இந்த மந்திரம் வந்து ஒவ்வொரு தீட்சைக்கும் ஒவ்வொரு பலன் கொடுக்கக்கூடியது. நீங்க கவனமாக கேட்டு இதை வந்து பயன்பெறுங்க. நான் பெற்ற இன்பம் வையகமே பெறட்டும். சிவசிவா சிவசிவா திருச்சிற்றம்பலம். சிவசிவா சிவசிவா.